ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கின்றவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். இந்த வசனத்தில் வரக்கூடிய பதத்தை பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிற வசனமும் உண்டு. இங்கே தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கின்றவர்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த அடிமை வாழ்க்கை அவர்களுக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு வேதம் மிக தெளிவாக நமக்கு பதில் உரைக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அருமையாக ஆசீர்வதித்தார். உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் இப்படியெல்லாம் பலுகுவார்கள், பெருகுவார்கள் என்றெல்லாம் அவர் சொன்னார். எனினும் அவருக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கு முன்பதாகவே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்: உன்னுடைய சந்ததி எகிப்திலே அடிமையாயிருப்பார்கள். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவித்தல் அப்படிங்கிறது மிக முக்கியம். என் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த நெருக்கத்திற்கும் என்னுடைய தப்பு தான் காரணம் அல்ல, தேவ சித்தத்தின்படி நான் பாடு அனுபவிக்கின்றேன். இது தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கக்கூடிய மக்களாய் இருந்தால் அந்த பாடுகளை சகிப்பதற்கும் பாடுகளை மேற்கொள்வதற்கும் பாடுகளிலே நான் மகிழ்ச்சியாக இருப்பதும் என்பது உலக பிரகாரமான காரியங்களால் கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்தின்படி நீங்கள் பாடு அனுபவித்தால் அந்த சூழலை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு, அவைகளிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவதற்கு, அவைகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, அவைகளினால் உங்களுடைய மகிழ்ச்சிகள் குன்றாமல் போவதற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அது எப்படி? உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகளை கண்டு துவளாமல் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம், அவரே நம்மை நடத்துவார். நல்ல ஆண்டவரே, கற்றுக் கொடுத்த செய்திகளைப் போல நாங்கள் உமக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.